எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தனியா, அதாவது வர கொத்தமல்லியும் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கும் நீங்கள் கூட கொஞ்சமே சாதம் வச்சுக்கணும். இந்த குழம்பு வச்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மருத்துவ குணம் நிறைந்த கர்ப்பிணி பெண்கள் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு கூட வாய்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பச்சை கொத்தமல்லி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்து அதில் தனியா எடுத்துருக்குறோம். வர கொத்தமல்லின்னு சொல்லுவோம்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 4-5 மிளகு, ஒரு 7-8 எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இது எல்லாமே நல்லா செவந்து வரணும், எள்ளு பொரியணும். காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகா வத்தல், நான் 7 அல்லது 8 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. அந்த நேரத்தில் தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் இல்லாமலும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் நான் வாசனைக்காக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் நல்லா ஒரு பெரட்டிட்டு அதை எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதில் ஒரு 4 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணிக்கை, பெருங்காயமும் அதோடு சேர்த்துக்கிட்டோம். நல்லா வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கி வரட்டும். கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் இதில் பொரிச்சுக்கலாம். நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன், நம்ம இஷ்டம்தான். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. அதோட ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி, சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம பொடியாக நறுக்கியிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா வதங்கிறதுக்காக. குழம்புக்கு தேவையான உப்பை எடுத்து வச்சுக்கோங்க, அதிலிருந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு இதில் உப்பும் வெல்லமும் சேர்த்துக்கிறோம். இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்குறோம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, அந்த சூட்டுலேயே நல்லா வதங்கிடும். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதை நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். புளி, அதாவது இந்த குழம்புக்கு தகுந்த அளவுக்கு புளி, நான் ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துருக்கறனால ஒரு சின்ன எலுமிச்சம்பழமும் எடுத்திருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகா இதெல்லாத்தையும் முதல்ல ரஃப்பாக பொடி பண்ணிட்டோம். அதோட கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது வரைக்கும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலை. நல்லா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் கிண்டினதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் மஞ்சள் பொடியும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். கட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம், கட்டி எதுவும் இல்லை, நல்லா கொதித்து வருது. நல்ல வாசனை. வர கொத்தமல்லியோட பச்சை கொத்தமல்லியும் வச்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்பு. வாய் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, காய்ச்சல் வந்திருக்கு, எனக்கு வாய்க்கே ஒன்றும் பிடிக்கலைன்னு, அவங்க இது நல்லா சாப்பிடுவாங்க. குழம்பு எண்ணெய் பிரிஞ்ச உடனே இறக்கிட்டோம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் 2 சேர்த்து பொரிய விடுறோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு இதில் ஒரு மிளகா வத்தல் வாசனைக்காக சேர்த்துருக்கோம். இதில் கருவேப்பிலையை பொரிய விட்டுட்டோம். இது கொஞ்சமாக பெருங்காயம் திருப்பி இதில் கொஞ்சமாக சேர்த்தா இன்னும் நல்லா மணமாகவே இருக்கும். இப்போ இந்த தாளிதத்தை எடுத்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்த குழம்புல சேர்த்துட்டோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப மணமான, ஆரோக்கியமான, இன்னும் வேணும்னு நம்ம பசியை தூண்டக்கூடிய ஒரு குழம்பு, பச்சை கொத்தமல்லி குழம்பு ரெடி.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.